இருக்காங்க, நச்சு பொழைக்கிறதுக்கு நாங்க இருக்கணும். இடஒதுக்கீடு என்பது மை திட்டமும் மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு 3 கோப்புகள் அனுப்பும். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியலிருந்து வெளியில போக விரும்புறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு 3 பேரை தேர்தல் வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியில விட முடியாதீங்க. நீ யாரா முதல்ல எங்களை பட்டியல வச்சு? உனக்கு என்னடா அருகதை இருக்கு? நீ யாரா? என் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றேன் பட்டியலிருந்து விட மாட்டோம். வெளியில வந்தா ஓடிடுவியான்னா காலில் இருக்கு விளந்து அவுத்து விடு. நான் எப்படி ஓடுறேங்கிறத பாரு. அது ஏழையா இருக்கேன், நான் ஏழையா இருக்கேன், பணக்காரனா இருக்கேன், இல்ல பிச்சை எடுக்க. நீங்க யாரா எங்களுக்கு தடை விடுறது? யாரா ஐயா ராமதாஸ் விட நீங்க என்ன பெரிய ஆளுகளா? அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் இந்த கால சூழ்நிலையில் பெரும் கோரிக்கைகள் அத்தனையும் தேர்தலை நோக்கியே கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும், அதுதான் கடந்த கால வரலாறும் கூட. எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பாருங்க, அரசியல் தலைமைகள் இந்த கோரிக்கையை உங்களுக்கு செஞ்சு வைக்கிறோம், அதனால எங்களுக்கு வாக்குகள் செலுத்துங்க, அப்படி பெரும் போராட்டங்கள் பெரும் கோரிக்கைகள்லாம் இப்படித்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்ற கோரிக்கையாக 100 ஆண்டு காலம் இந்த மண்ணில் போராடியது. 100 ஆண்டு காலம் போராடியது. அப்ப 100 ஆண்டு காலத்திற்கு தொடர்ந்து இந்த போராட்டம், அடுத்தடுத்து அரசுக்கு கொடுத்த அழுத்தம், அப்ப இந்திய பெருந்தேசம் தானாகவே முன்வந்து இந்த மக்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பாராளுமன்றத்தில் சட்டமாக்கி அரசியலில் தேவேந்திர குல வேளாளருங்கிறது வந்துச்சு. அது ஒரு பெரும் போராட்டம், அது ஒரு சவாலான ஒரு காரியம் வென்றெடுத்தாச்சு. அதற்கு பிறகு பெரும் போராட்டமாகவும் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கம் விண்ணை புழக்கவும் காரணமாக இருந்தது. அது அரசியல் கட்சியினுடைய தலைமைகளும் அந்த கோரிக்கையில முன்னெடுத்து பெரும் மாநாடுகளில் கூட அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் இந்த மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தார்கள், அவர்கள் பட்டியலிருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கோரிக்கையாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. அப்புறம் அதற்கு முன்பாக வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர் என்ற விண்ணை பிளப்பதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் உச்சநிலை தலைவர் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலிருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை. இன்று வரை அதான் இருக்கு. அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையாகத்தான் அது இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழர் வரலாறு என்ற முழக்கத்தோடு வேந்தர்கள் என்ற பாண்டியர்கள் பல்லர்களே என்ற முழக்கத்தோடும் அவரும் இந்த பாண்டியர் குடிகளை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற முழக்கத்தோடு அவரும் தொடர்ந்து பல இடங்களை வரலாற்று தரவுகளோடு பேசியதோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேசி வருகிறார். அதைத் தொடர்ந்து சான்றோர்கள், அறிவு சிறந்த பெரியோர்கள், சமூக கட்டமைப்புகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அத்தனை பேரும் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும், கண்டிப்பாக அந்த மக்களை பட்டியலிருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முழக்கமாக இருக்குது. அப்ப பட்டியல் வெளியேற்றம் என்பது ஏதோ ஒரு பட்டியல் பிரிவில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை மட்டுமல்ல அப்படிங்கிறத உறவுகள் புரிந்து கொள்ளணும். தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசிய அரசு, தமிழர் நிலத்தினுடைய வாழ்வியல் வரலாறு, மண்ணுக்கான விடுதலை அத்தனையும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தில் தான் முடங்கி கிடக்கிறது. என் அன்புக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ளணும். ஏன் பட்டியல் வெளியேற்றம், ஏன் இந்த சமூகத்தை ஏன் பட்டியல் அடைக்கணும்? அப்போ ஒட்டுமொத்தமா தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை, தமிழர் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், தமிழர்களுடைய அரசு, நிலவியல், வாழ்வியல், இந்த கோட்பாடுகள் முழுவதும் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற இந்த முழக்கத்தில் தான் ஒடுங்கி அடங்கி பதுங்கி கிடக்கிறது. என் அன்புக்குரிய உறவு புரிந்து கொள்ளணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது எப்படி, ஏன் ஒரு பட்டியல் வெளியேற்றத்திலையும் இந்த மண்ணுக்கான விடுதலைக்கும் தமிழ் தேசிய அரசுக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு உறவுகள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப நீண்ட நெடிய பேரரசு பாண்டியர்களுடைய அரசு. அப்ப சுமார் இந்த நிலத்தில் அவர்கள் வீழ்ந்து ஒரு 800 ஆண்டு காலம் ஆகிறது அப்படிங்கிறாங்க. 800 ஆண்டு காலம் பாண்டியர்களுடைய வீழ்ச்சி. செஞ்சி, தஞ்சை, மதுரை, கயத்தாறு, இதை தொடர்ந்து 72 பாளையங்களாக அப்படியே கூறுபடுது இந்த நாயக்கர் அரசு. அதற்கு தன்னின பகையால் அப்படியே தன்னினத்துல ஒரு சின்ன கூட்டங்களை கையில வச்சு அவங்களுக்கும் அந்த பாளையங்களை பிரிச்சு கொடுத்து, பிறகு அந்த பாளையப்பட்டு, மிட்டா மிராசு,
ஜமீன்தார்கள், அப்படியே இந்த இவங்களுக்குள்ள வந்து வரி கட்டுகிற சிக்கல் வருது வெள்ளக்காரனுக்கு ஒண்ணுக்கும். அப்படியே வந்து அது சுதந்திரம் என்ற பெயர்ல அப்படியே மருவி மருவி வெவ்வேறு காலகட்டத்தில் அப்படியே திராவிடம் என்ற போர்வையில அப்படியே வந்து நிற்கிறான். அப்ப எந்த விதத்திலையும் வந்து இந்த பாண்டியர் குடிகள் பட்டியலிருந்து வெளியில வந்துடக்கூடாதுங்கிறத இந்த தெலுங்கர் அரசு அது சரியா வந்து அதற்கான பாதை திட்டத்தை வந்து வகுத்து இந்த மக்கள் அப்படியே பட்டியலே உள்ள வச்சு அந்த வேலையை பார்க்கிறான். ஏன்னா இவன் வெளியில வந்தா தனக்கான உரிமை என்னங்கிறத கேட்பான், தனக்கான அரசு, தன் மக்களுக்கான உரிமை எல்லாம் பார்ப்பல்ல. அப்ப பெரும்பான்மை சமூகமாக இல்லாத இந்த மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த தன்னின பகை அவர்கள் துணை நின்ற கூட்டத்தை மட்டும் வச்சு இன்று வரைக்கும் திராவிட அரசால் கோலைச்சப்படுகிறது என்றால் இந்த மண்ணுக்கானவனுடைய வீழ்ச்சி ஒரு இடத்துல நீங்க உணரணும். அவன் யார் அப்படிங்கிறத தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர். அப்ப சேர சோழ பாண்டியர்களுடைய அரசு வீழ்ந்துருச்சு. அவன் கட்டிய கோவில் இன்றும் கம்பீரமான அலைகடல் மீது களம் செலுத்தியவன், கடலின் தன்மையை தெரிந்தவன், காற்றின் திசையை புரிந்தவன், ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையின் உணர்ந்தவன், இருட்டின் சுடரில் வழியறிந்தவன், கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், தென் திசை வென்றான், தென்கிழக்கு ஆசிய நாடுகளை வென்றெடுத்த அந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய தந்தை இன்றும் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் தலை நிமிர்ந்து நிற்குது. அந்த நெல்நாகரிகம் கொன்ற அந்த பெரும் தஞ்சை தரணி, இந்த கோயில்ல முதல்ல இருக்கிறது பாருங்க இந்திரன் தான் இருக்கும், இந்திர வழிபாடு. அப்ப அந்த மக்கள் யாரு? எங்கோ ஒரு இடத்துல வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு. அப்ப கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் உயர்ந்து நிக்குது. சிவனாரும் பார்வதியாருடைய கழுத்துல வந்து பல்லர்களுடைய தாலி கிடக்கிறது. பாண்டியர்களுடைய வாழ்வியல் பேசப்படுகிறது. திருவிழாக்களோட இந்த மக்களுடைய வாழ்வில் பின்னி பிணைந்து கிடக்கிறது. இறைவனுக்கு முன்பாகவே உருவான இந்த கூட்டம் அப்ப முருகனுக்கும் தெய்வானைக்கும் உள்ள திருமண நிகழ்வு இது போன்ற எண்ணற்ற சான்றுகளாக இருக்கு. அப்ப இந்த இறைவனுடைய தொடர்பு கொண்ட இந்த கூட்டம் பட்டியலில் அடைக்கப்பட்டதுக்கான விளைவு என்னன்னா, அப்ப மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் கோலைச்சி நிற்கிறான். அப்ப மண்ணின் மக்கள் வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் சரியா வந்து தடம் பதித்து வழிவகுத்து இந்த மக்களை ஒட்டிக்கு நிற்கிறாங்கிறது நம்மளுக்கு நல்லா புரியுது. மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு 3 கோப்புகளை அனுப்புது. தாய் தமிழகத்துல தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியலிருந்து வெளியில போக விரும்புறாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு 3 தடவை கேட்டா பிறகு அப்ப இந்த அரசு சொல்லுது, பாரு இல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியில விட முடியாதுங்க. நீ யாரா முதல்ல எங்களை பட்டியல வைக்கிறது? உனக்கு என்னடா அருகதை இருக்கு? நீ யாரா? நீ முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றான் பட்டியலிருந்து விட மாட்டோங்கிறான். யாரு மண்ணுக்கு யாருக்கு யாரா வந்து வாத்தியார் வேலை பார்க்கறது? புரிஞ்சுட்டீங்களா? நான் கூண்டுல இருக்கணுமா வெளியில பறக்கணுமாங்கிறது நீ என் கையிலதே இருக்குது. அது நான் தான் முடிவு எடுக்கணும். நீ வெளியில வந்தா ஓடிடுவியான்னா காலில் இருக்க விலங்கு அவுத்து விடு, நான் எப்படி ஓடுறேங்கிறத பாரு. எத்தனை நாளைக்கு இந்த பூச்சாண்டி இந்த பம்மாத்து வேலை உள்ள பட்டியல இருந்து வச்சுட்டு இருக்க? அந்த நீ கொடுக்குற அந்த எலும்பு துண்டு இந்த 18% 3 விழுக்காடு அது வந்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்ட. அந்த 15லயும் வந்து அவன் முன்னோடி முதல் ஆளா வந்து அறிஞ்சது இருப்பேன். நாங்க எதுக்கு அங்க நக்கி பொழைக்கிறதுக்கு நாங்க இருக்கணும்? இடஒதுக்கீடு என்பது என் மயத்துக்கு சமம், என் கெண்டக்கால் மயத்துக்கு சமம். அது எதுக்கு இடஒதுக்கீடு இருக்கு? அவன் ஏழையா இருக்கேன், நான் ஏழையா இருக்கேன், பணக்காரனா இருக்கேன், இல்ல பிச்சை எடுக்கிறேன். உனக்கு என்ன வந்துருச்சு எங்களை பட்டியல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு? நீங்க யாரா எங்களுக்கு தடை போடுறதுக்கு? யாரா நீங்கெல்லாம்? இவன் சொல்றான், நீ யாரை கேட்ட அந்த முடிவு எடுத்த? இந்த சமூகத்துல எத்தனை தலைமைகள் இருக்கு? ஐயா ராமதாஸை விட நீங்க என்ன பெரிய ஆளுகளா? அண்ணன் செந்தமிழ் சீமானை விட பெரிய வாக்கு வங்கிகள் நிறைந்த கட்சியா நீ? அத்தவே அலைஞ்சவே ஆகாதவன் போனவனை பூரா 108 கட்சி கூட்டணி வச்சு இலவச இந்த தேசத்தை நாசப்படுத்திய இலவசத்தை கொடுத்து சாராயமும் கஞ்சாவும் கொடுத்து ஓட்டு வாங்கி உட்கார்ந்து திங்கிற நீ ஏன் பட்டியல் வெளியேற்ற தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கு பட்டியல் வெளியேற்றத்தை தடுக்கிறதுக்கு? நீ தீர்மானிக்கிற. இதெல்லாம் நாங்க பார்க்கணும், இதெல்லாம் அணிவிக்கணுங்கிற எங்களுக்கு ஒரு தலை விதிட்டு போக வேண்டியதேன். பட்டியல் வெளியேற்றத்துக்கு தடை விடுற நீ. வெளியில போய் பொழைக்கிறோம் இல்ல சாகுறோம், உனக்கு என்ன வந்துருச்சு? நீ என்ன பெரிய யோக்கியமான அரசு நடத்துற? சாராயத்தை அரசு நடத்துற உனக்கு நீ என்ன யோக்கியம் இருக்கு? என்னை பட்டியலிருந்து வெளியில போகக்கூடாது, அவன் கூட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் பிச்சை எடுக்கிறேன், புடிங் கூட தின்னுட்டு இருக்கேன், உனக்கு என்ன வந்துருச்சு?
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நீலாம் வந்து பட்டியல் ஏற்றத்துக்கு எனக்கு தடை விட்டுட்டு இருக்க. அப்ப இருக்கிற இவங்க என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தா, இவங்க என்னைக்குமே அந்த இடத்துல பட்டியலில் இருக்கணும். இந்த திராவிட கட்சிகளுக்கு 2 அல்லக்கை எப்பயுமே கூட வச்சிருக்கான். அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் செலவு கொடுத்த உடனே இந்த அப்ராணி சப்பையான பூரா வெட்டுவேன். இந்த 5 ஆண்டுகள்ல தென் தமிழகத்துல சாதிய சிக்கலே இல்லாம இருந்துச்சு. ஒரு சமரசமான நிலைப்பாடு இருந்துச்சு. எப்படி உடைஞ்சு ஒண்ணுக்கு மத்த அல்லக்கைகளை கையில கொடுத்து இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி வந்தயம் போனவெல்லாம் வெட்டின செத்து விழுந்தியா மோதல் உருவாச்சு. மறுபடியும் 1998க்கே போயாச்சு. அந்த மோதல் இன்னும் நிக்குது. அந்த மோதலா மறுவி நிக்குது. இன்னும் இதை நீங்க சரிப்படுத்துறதுக்கு 50 ஆண்டு காலம் ஆகும். வரலாறு பேசுறேன், வாட உட்காந்து பேசுறான்னா வர்றதுக்கு துப்பும் இல்ல வக்கும் இல்ல. கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாத ஒரு வருத்தாடு மாய்க்கிறவன் எல்லாம் வந்து தலைவனா இருக்க போய் தாண்டா இந்த மண்ணை நாரி போய் கிட. ஆகாத வயலும் அந்த வயலும் இன்னைக்கு எவ்வளவு இழுத்து விட்டு இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போய் கிடையாது. அப்ப என்ன இவனை மாதிரி ஆட்களை வச்சு திராவிட கட்சிகள் எப்பவுமே வந்து ஒரு 2 ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இதை முட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் வந்து கோலை வச்சு உட்காந்துட்டே இருக்கான். வடக்க வன்னியரும் பறையர்களும் மோத விட்டுருவான். தெற்க இங்க மரவனும் மல்லனும் இவன் இங்க முட்டி மோதனா முடிஞ்சு. இந்த சமூகங்கள் தமிழ் குடிகள் ஒரே இடத்துல ஒரே புள்ளியில நின்னுட்டா இவனுக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல. அப்ப அந்த இடத்துல நிக்க கூடாது. அதற்கு என்ன வேலை செய்யணும்? அந்த திராவிட கட்சிகள் 700 ஆண்டு காலம் இவன் பாட்டி, இவன் தாத்தன், இவன் முப்பாட்டன், இவன் தந்தை மகன் பாட்டன் பூட்டன் சேயன் சீயான் அங்க இருந்து வர்றான். இவன் இந்த வேலையை இந்த பிரித்தாளும் கொள்கை இந்த நொடி பொழுது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதற்கு துணை போகுது இந்த அரசு. அதனால இவன் என்னைக்கு நம்ம பட்டியலிருந்து வெளியே வரணும். அச்சடிச்சு வை, எச்சரிக்கிறோம். ஓட்டச்சரிவன் சட்டமன்றத்துக்குள்ள எழுதி வச்சுக்கோ. நீ எத்தனை வழக்கு போடு, எத்தனை ஒடுக்குமுறை ஒண்ணு, நீ என்னென்னமோ செய்ய. உன் அரசு இருந்து எவ்வளவு நாளைக்கு கொலைச்சு நிக்க போகுது அதுவும் பார்க்கத்தானே போறோம். அப்ப அந்த சமூகத்தில் உள்ள அமைப்புகள், இயக்கங்கள், கட்சி அமைப்பு கடந்து பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தோடு அரங்கு கூட்டம், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்களை தொடர்ந்து நடத்தணும். நடந்த கொலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப கவனத்தை பூரா திசை திருப்பிட்டான். பட்டியல் வெளியேற்றங்கிறது நீர்த்து போயிருக்குது. அப்ப அரசு காரணம் அவன் சிந்திக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை இளவு இத்தனை தாலி அறுத்திருக்கு இந்த திராவிட கட்சி. இத்தனை தாலி அறுக்க போய்தான் இந்த இளைஞர்கள் கூட மறுவி நிற்கிறான். எதை நோக்கி? இங்க இருக்கிறதுனால தாண்டா இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்ப என்ன மயத்துக்கு நம்ம இங்க இருக்கணும்? இந்த பட்டியலிருந்து வெளியில போயிட்டா எப்படி உன் புள்ள என் புள்ள எப்படி சண்டை ஓடுவான்? எப்படி சண்டை ஓடுவான்? முதல்ல ஒடுக்குவான். அதிகாரம் உன் கைக்கு வந்துரும்ல. இந்த ஆதிராட நலத்தரை தவிர உனக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கான்னு சொல்ல பார்ப்போம். இந்த திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சியில ஒண்ணு கொடி பிடிப்ப, ஒண்ணு கோஷம் போடுவ, இல்ல உனக்கு அடியாள் வேலையை பார்ப்ப. அப்புறம் என்ன மயிர் வந்துட போது உனக்கு? இந்த தனித்தொழிலை தவிர உனக்கு எதுவும் கொடுக்க போறியா? இல்ல நீ மாவட்ட செயலாளர் இருக்கா, இல்ல மண்டல செயலாளர் இருக்கா, இல்ல மாநில தலைவரா இருக்கா, இல்ல மாநில பொருளாளரா? எதுவும் கிடையாது. ஒன்றிய நகரம் மாவட்ட இளைஞரணி எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்காக அந்த கட்சியை நீ நம்பிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துற போது? என்ன உனக்கு கொடுத்துட போறியா? இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டான்? எதுவும் கொடுக்கல. அப்புறம் எதுக்காகடா நம்ம அவனை கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? அவன் யாரா நம்மளை தீர்மானிக்கிறதுக்கு? நிலம் நம்மளுடைய நிலம், அரசு நம்மளுடைய அரசா நம்ம உருவாக்கணும். அப்ப வந்தேமானவனுக்கு 700 வருஷமா 800 வருஷமா நீ கொடி பிடிச்சு என்ன சாதிச்சுட்ட? என்ன கிடைச்சிருச்சு இப்ப வரைக்கும் நிக்கிறவன்? அப்ப அதற்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான முழக்கத்தை கொடுக்கணும். தமிழர் மண்ணில் தமிழர் அரசு, தமிழர் ஆட்சி, அதை கோல வச்சணும்னா இந்த பட்டியலை உடைக்கணும். அதுக்கு தமிழ் தேசிய சிந்தனைகள் உருவாகணும். தன்னின பகையை மறந்து தனக்கான அரசியலை வென்றெடுப்பதற்கு தடையாக இருப்பது இந்த பட்டியல் வெளியேற்றம். அதை ஓட முடிஞ்சு வச்சு அடுத்த தலைமுறை என்ன செய்ய போறோம்? என்ன நீ நானும் வந்து 10,000 வருஷம் வாழ போறோமா? இன்னும் 1000 வருஷம் தொடர போறது எதுவும் கிடையாது. அப்ப இருக்கிற நாள்ல நம்ம பட்ட அடிய வேதனை நம்ம பிள்ளைகள் அடி படாம இருக்கணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம துன்பம், நம்ம கஷ்டம், நம்ம பட்ட மேல நம்ம மேல திணிக்கப்பட்ட இழிவு நம்மளோட போகட்டுமே. நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டுமே. அதுக்கு நம்ம போராடணும்ல. அப்ப கட்சி அமைப்பு இழந்து எல்லாம் போராட்ட களத்தை கையில் எடு. அப்ப நம்ம முதல் கட்டமாக மே முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி பரமக்குடி புத்தன் ஐயா இமானுவேல் சேகரன் வாழ்வும் வரலாறும் கொண்ட ஒரு பெரிய பொதுக்கூட்டம், பட்டியல் வெளியேற்றமே இன விடுதலை என்ற முழக்கத்தோடு பெரும் பொதுக்கூட்டம் நடக்க வருகிறது. தமிழகத்தில் உள்ள தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தோடும் ஐயா இமானுவேல் சேகரனுடைய வாழ்வும் வரலாறும் என்ற வாழ்வியலோடும் நாங்கள் பேசவிருக்கிறோம். அந்த இடத்துல தமிழர் மீட்புகளும் பெரும் பொதுக்கூட்டத்திற்கு தயாராகி இருக்கு. அது போன்ற எல்லா அமைப்புகளும் கட்சி அமைப்புகள் கடந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு முழக்கத்தை முன்வைத்து போராடணும், அழுத்தம் கொடுக்கணும். திராவிட கட்சிக்காரன் கொலைகளை அரங்கேற்றி தாலிகளை ஆத்து சிக்கலை உருவாக்கிட்டான்.
இளைஞர்களுடைய மதிபூரா வேற பக்கம் கவனம் திருப்பி இருக்கு. அந்த கவனத்தை நம்ம திருப்பணும். பட்டியல் வெளியேற்றங்கிற முழக்கத்தை நம்ம வந்து வேகப்படுத்தி அதை உடை தெரியணும். அதற்கான வேலை திட்டத்தை பண்றதுக்கு தயாராகுங்க. பரமக்குடியில மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு பரமக்குடி ஐயா இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு பக்கத்திலே வந்து பொதுக்கூட்டத்துக்கு தயாராக இருக்கிறோம். அதற்காக நாம எல்லாம் ஒன்று கூடி நிக்கணும். அதை வந்து உறவுகள் வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. வரும் தேர்தலில் நம் மண்ணுக்கான அரசியல், அடுத்த தலைமுறைக்கான அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்பதை உறவுகள் புரிஞ்சு கொள்ளுங்க. பல அமைப்புகள் இருக்கீங்க, பல தலைவர்கள் இருக்கீங்க. எல்லாம் இருந்து எவன் இந்த மண்ணில் நம்மளை துண்டாடி நாசப்படுத்தி நம் நிலங்களை பூரா புடுங்கி நம்மளை நாசப்படுத்தி அகதியாக்கனானோ நீ அவனுக்குத்தான் போய் வந்து கொடி பிடிக்கிற. எல்லா அமைப்புகள், ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கிறவங்க போய் ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலின்ட்டையும் இருக்கிற திராவிட கட்சிகள்கிட்ட போய் நின்று தன்னுடைய சுயமரியாதையை கெடுத்துக்கிறாதீங்க. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து நகர்வதற்கான வழித்திட்டத்தை பண்ணுங்க. அதுதான் சரியாக இருக்கும். நம் பிள்ளைகளுக்கான அரசியல். ஒண்ணுமுள்ள வாடகை பூமி, நம்ம குளிச்ச கிணத்துல தண்ணி இல்லை, நம்ம ஆத்துல மணல் இல்லை, மலையை பூரா வெட்டி உடைச்சு வித்துட்டான். இயற்கை விவசாயம் அழிஞ்சு வச்சு பூரா ரசாயனம், நிலங்கள் உள்ள மலடாயிருச்சு. மனிதன் வாழ தகுதி இல்லாத நிலமாக மாறிடுச்சு. தட்டான்ல இருந்து, குருவில இருந்து, கொக்குல இருந்து, கோழியில இருந்து பூரா செத்து விழுகுது. ஆடு மாடு வளர்க்க முடியாது, எல்லாமே அழிஞ்சு வச்சு. அப்ப ஒரு தற்சார்பு ஒரு வாழ்வியல் வேண்டுமென்றால் தற்சார்பு ஒரு அரசியல் வேண்டும். ஒரு தற்சார்பு அரசியல் என்பது தமிழ் தேசிய விடுதலையில தான் இருக்குது. அந்த தமிழ் தேசிய விடுதலை என்பது தமிழ் தேசிய அரசியல். அந்த அரசியலில் தான் அந்த நம்முடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஆயுதம் அந்த தமிழ் தேசிய அரசியல்ல தான் இருக்குது. அதனால வந்தே போனவெல்லாம் நாட்டை சுரண்டி ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அடுத்த தலைமுறையாவது நம்மளை மாதிரி இருக்கிற மண்வளம், மலைவளம், காட்டு வளம், கனிம வளத்தவாத அவன் கையில கொடுத்து நம்ம சென்று போறதே அது சரியாக இருக்கும். அதற்கெல்லாம் தயாராகுங்கள். ஏன்னா இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு தலைமுறைக்கு வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நம்ம நகர்த்தி போக வேண்டாம். இந்த பட்டியலில் இருக்கிற வரைக்கும் கொலை நடந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு சமநிலையான பார்வைக்கு தடையா இருக்குது இந்த பட்டியல் வெளியேற்றம். அந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்கு நாமெல்லாம் ஒன்று கூடி நிற்கணும். அதே என்னுடைய பார்வை. வென்று காட்டுவோம், ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம்.